அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னை போல் நாடக நடிகர்களுக்கும் அனைத்து உள்ளவர்களுக்கும் என் முதல்வனை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கங்க. இந்த சிறிய பயணம் இந்த வேகத்தை தாங்கி அடிக்கின்றேன். சொல் குற்றம், செயல் குற்றம், கடின குற்றம், கால குற்றம், மேல குற்றம், எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் என்ன போயிடும் உங்கள் பிள்ளையை எத்தன்மையாக மன்னித்தீர்களோ அத்தன்மையாக என்ன மன்னித்து அடே மந்திரி சபையில் வந்தனே எல்லாம் தெரியுமா? வயலாசூரனுக்கும் மாயா மோகினிக்கும் இருவர் பிறந்தார்கள். என் தந்தை பெயரும் வாதாபிசூரன், என் சித்தப்பாவாகிய எனதாபிசூரன். அண்ணவர்களும் சிவனை நோக்கி கடும் தாபம் புரிந்தார்கள். கடும் தாபம் புரிந்து சாகா வரம் வேகா உடல் போகா செல்வம் என்று வர வாங்கி என் தந்தை வாதா சொன்னார்கள். காமொல்லியை மணந்து அத்ராபுரி கோட்டை சீர சிறப்பமாக ஆட்சி வருகின்றார். ராமவல்லிக்கும் வாதாபிசூரனுக்கும் இருவர் பிறந்தோம். என் தம்பி பெயரும் யமஜெயித்து 7 வயதில் அண்ணவன் அடித்து யமனை சிறை வைத்தான். அவனுக்கு யமஜெயித்து நானும் மந்திரி நீ 5 வயதுல நேரம் பண்ணிருப்ப. ஆனால் நான் என்ன செய்ய தெரியுமா? 5 வயதிலே அந்த சூரிய பகவானை அக்னி பகவானை அடித்து உதைத்து காலால் மிதித்து சிறையில் அடைத்தேன். 5 வயதிலே அண்ணன் அடித்து உதைத்ததால் என் பெயரோ அக்னி சேர்த்து நாமதயம். ஆனா பச்சை வயதா கம்பு
அப்படி வருகின்ற போது என் மனமுடியானது 9 நவரத்னங்களால் ஜெயிக்கப்பட்டவை. தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம், மாணிக்கம் இப்படி சொல்லக்கூடிய 9 வகையான 9 நவரத்னங்களால் ஈர்க்கப்பட்ட என் மணி முடியானது எந்தனை கண்டான் வாதாபி மைந்தன் அகிரி சித்து வரன் என்றார். யாவற்றமான பேர்களும் கை கட்டி வாய் முகத்தி அடாடா அப்படி தண்ணி தேவர் முதல் முனிவன் அச்சத்திற்கு பாலகர்கள் அரக்கர் மட்டும் இல்ல யாவற்றமான பேர்களும் என் பேரை கண்டாவே எப்படி வரும் தெரியுமா? வில், அம்பு, அம்புராதோணி, ஈட்டி, இருவிளக்கை இப்படி சொல்லக்கூடிய 32 ஆயுதங்களையும் என் கரத்தில் தாய் கொண்டு வரேன் என்றால் எப்படி இது பார்த்தாயா? ஆனா எண்டி
வருகிற போது ரத்னாபுரி கோட்டை லட்ச யோசனை உள்ள கோட்டை கோட்டைக்குள்ள புலிக்கொடி அரவக்கொடி மயில் கொடி வச்சக்கொடி சிங்கக்கொடி ஏன் வந்தா அப்படி ரத்னாபுரி கோட்டையில் நான் வென்ற விருது கொடியானது எப்படி பறக்கின்றது பார்த்தாயா? அது மட்டும் இல்ல தேவத்தோட பதில புட்டி அடிச்சு வச்சிருப்பாரு தந்தை அதுவும் எப்படி வந்து தெரியுமா? அப்படி 7 வயதில் அகினை ஜெயித்து வெற்றி பெற்று சிறப்பாக அப்படி இருக்க என்னை தோல் மீதம் போட்டு வளர்த்த என் தந்தையானப்பட்டார் யாரு? ரத்னாபுரி கோட்டையின் வேந்தன். இந்த ஈரேலோகத்துக்கும் கடவுள் கடவுள் என் தந்தை. அவரை பேரை கேட்டாவே என் தந்தை பேர் கேட்டா புள்ள கூட நஞ்சம் உண்டா பத்தியா? அப்படியே வந்து வியாபாரம் அடித்து உதைத்து தேல் வைத்து செல்வத்திற்கு மேலே புகைக்கு புகை வீரத்திற்கு நாமளே கடவுள். எங்களை மிஞ்ச கடவுள் உலகத்திலேயே கிடையாது. நல்லா சொன்னாங்க அப்படி மூர்த்தியும் நமக்கு கிடைக்கும். யாவற்றமான பெறலாம். என் தந்தை பேரை கேட்டால் நடுங்கி ஒடுங்கி கை கட்டி வாய் புகத்தி வந்தனம் செய்ய வேணும். அப்படியே கொட்ட என் தந்தை கை கட்டி வாய் புய்த்தி அப்படியாகப்பட்ட என் தந்தையாகப்பட்டவர் இந்த பெருத்த சபையின் முன்பாக எப்படி பெருத்த சபையின் முன்பாக என் மூத்த குமார் அழைத்தவர் என்று ஏதோ காரணமாக அழைத்திருக்கின்றார். அவரை பாதத்தை பணிந்து என்னவென்று தெரிந்து கொள்ளும். செல்வமா தந்தை தான்
அகிலி ஜெயித்து அதிசீக்கிரமாக அழைத்து வர சொன்னேனே, அழைத்து வந்தாயா? என் மகனே, மூத்த குமரனே, மகனே, உன் மூத்த குமாரன் ஆசம் மகன் பண்பம் பாதத்தம் படித்த குமாரன் பன்னிரன் கால கைவி பட்டால் அடி துடைத்து பட்டால் அடி துடைத்து கோடி மலைகளை வைத்து அகிரிஜெயப்பட்டவன் அநேக கொண்டு வந்து தந்தை என் மகனே, என் மகனே, ஐதேவையில் அகிலிய வென்ற என் மகனே, அப்பா என் மகனே, சொல்லக்கூடிய பல வகையான மலைகளை வைத்து என் பாதத்தை பணிந்த 5 வயது அக்னி என்ற என் மகனே, என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய் என் மகனே. என்னாலும் இல்லாமல் என்னாலும் இல்லாமல் ரத்னாபுரி கோட்டி நான் பஞ்சையில் உருகி கொண்டிருக்கும் போது என்ன காரணமாக என் அழைத்தாய் ஓர்மை கூறும் தந்தைய என் மகனே, நான் உந்தானை அழைத்த செய்தி
திருச்சி கோட்டையிலே ஆ. நீ எறும்புடன் ஒய்யாது இருக்கின்ற இடத்திலே ஆமா. யாரோ ஒரு பெண் தேவையானவர் ஆ. நம்ம ரத்னபுரம் பட்டணத்திற்கு ஆ. வந்ததே பெரிய தப்பு. ஆமா. அது இல்லாமல் படிக்கு ஆ. படி ரத்தினத்திற்கு ஆ. படி பால் ஆ. படி பாலுக்கு ஆ. படி ரத்தினம் ஆ. படி ரத்தினத்திற்கு ஆ. படி மோர் ஆ. படி மோருக்கு படி ரத்தினம் ஆ. என்று அமர்வு விலையை கூறி ஆ. விற்கின்றார். நம்ம பட்டணம் வந்து விற்று கொண்டிருந்தால் ஆ. அதை நம்ம கோட்டையிலே இருக்கும் ஆ. விலை மாதர்கள் போய் கேட்டதற்கு விலை மாதர்களை கைகளையும் ஆ. கொண்டையும் அறுத்து சின்ன பண்ணாங்களா செய்து ஆ. சபா 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 யார் அந்த சிறுக்கி கோட்டை ஈ எறும்புடன் அந்த இணைச்சி வந்தாங்களோ அதான் கூறுறான். பெரிய பெரிய தவறு. அது அவனையும் இல்லாமல் படிக்கு நம்ம கோட்டையில் இளைஞர்களை கொண்டைகளை அறுத்தும் அவர்களை பல வகையான சின்ன பின்னங்கள் செய்துவிட்டால் இனி நம்ம சும்மாரப்பு எனக்கு நான் போகிறவர்களை நேருக்கு நேராக சென்று அந்த பெண்களை முடிவைத்து என் முன்னே அழைத்து அப்படியே பாண்டவமா